பொறியியல் படிப்புக்கு மே முதல் வாரத்திலிருந்து ஆன்லைன் வழியான பதிவுகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். சங்கரன், எவ்வளவு நாட்களுக்கு இந்த பதிவை நம்ம செய்து கொள்ளலாம்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம். கடந்த 1ஆம் தேதி துவங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது வரக்கூடிய 22ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கிறது. இதைத் தொடர்ந்து உயர்கல்வி சேர்க்கைக்கான பல்வேறு பணிகள் பல்வேறு துறைகளில் ஆயத்த கட்டமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பொறியியல் மாணவர் சேர்க்கை எப்போது துவங்கலாம் என்பது குறித்து அதிகாரிகள் அளவிலான அந்த குழு இருக்கிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் அண்மையில் நடந்திருக்கிறது. இதில் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் மாணவர் சேர்க்கையை எப்போது துவங்குவது, ஆன்லைன் வழியிலான விண்ணப்பங்களை எப்போதிலிருந்து துவக்கலாம் என்பது குறித்து அதில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி வரக்கூடிய மே முதல் வாரத்திலிருந்து மாணவர்களுக்கான அந்த ஆன்லைன் வழியிலான பதிவு துவங்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மே 1ஆம் தேதியிலிருந்தோ அல்லது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே மாதம் 6ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே மே 1 அல்லது 6ஆம் தேதியிலிருந்து இந்த விண்ணப்ப பதிவு என்பது துவங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 2 லட்சம் பொறியியல் இடங்கள் கல்லூரிகளில் இருக்கின்றன. இதை நிரப்பும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. ஒரு மாதம் வரை மே மாதம் முழுவதும் மாணவர்கள் ஆன்லைன் வழியில் விண்ணப்பம் செய்வதற்கு கால அவகாசத்தை வழங்கவும் உயர்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு முழுமையான அட்டவணை விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.